கூறுகின்றார். அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது நமக்கு மிக பெரும் படிப்பினை, இன்று வாழ்கின்ற நமக்கு இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, இறைவனை பயந்தவர்களுக்கு, சொர்க்கராட்சியத்தை வேண்டி வாழக்கூடியவர்களுக்கு மிக பெரும் படிப்பினை இருக்கின்றது. முதலில் உலகம் மசலன் ரஜுலை, இரண்டு மனிதர்களுடைய உதாரணத்தை அவர்களுக்கு கூறுங்கள். இரண்டு மனிதர்களுடைய, ஒரு சமூகத்தில் வாழ்ந்திருந்த இரண்டு மனிதர்களை உதாரணத்தை கூறுங்கள். ஜால்னா லிஅஹதிஹிமா ஜன்னத்தைனி, அவர்களில் ஒருவருக்கு நாம் இரண்டு தோட்டங்களை நாம் கொடுத்திருந்தோம், செழிப்பான இரண்டு தோட்டங்களை நாம் கொடுத்திருந்தோம். மின் அனாபின், திராட்சை தோட்டங்கள். வஹஃபஃப்னாஹுமா பினஹிலின் வஜஅல்னா பைனஹுமா ஸர்ஆ, அந்த திராட்சை தோட்டங்களை சுற்றி பேரீச்ச மரங்கள் வளர்ந்து மிக பாதுகாப்பான தோட்டம். மட்டுமின்றி உள்ளே வேறு பயிர்களும் பயிரிடப்பட்டிருந்த ஒரு தோட்டம், அழகான தோட்டம். கில்தல் ஜன்னத்தைனி ஆதது கிலஹா வலம் தظلم மின்ஹு ஷைஆ, அந்த தோட்டம், இந்த இரண்டு தோட்டம் அவர்களுக்கு அந்த 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 தோட்டத்தினுடைய உரிமையாளருக்கு அதன் பயனை குறைவின்றி கொடுத்து கொண்டிருந்தது. முழுமையாக விளைச்சல் தரக்கூடிய அழகான தோட்டம். வஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா, அப்படி மட்டுமின்றி அந்த தோட்டத்தினூடே மிக வேகமாக பாயக்கூடிய ஒரு ஆற்றை நாம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம். அல்லாஹ் கூறுகின்றார், ஆற்றையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம். அப்படி இருக்கும்போது வகான லஹு ஸமருன், இன்னும் பல வகையான கனி தரக்கூடிய மரங்களும் அந்த தோட்டத்தில் இருந்தது. இவைகள் போக இன்னும் பல மரங்களும் இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர் தன்னுடைய இன்னொரு அந்த கூட்டாளியோடு கூறினார், அந்த மனிதனுடைய கூட்டாளியோடு கூறினார், அந்த இரண்டாவது மனிதத்தில் கூறினார், அவர்கள் பேசி அளவலாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு நாளில் அவர் கூறுகின்றார், இந்த மனிதர் கூறுகின்றார், நான் உன்னை விட எவ்வளவு சிறப்பு மிக்கவன், நீ தரித்திருக்காரு, உன்னிட்ட எதுவும் இல்லை, தோட்டம் இல்லை, துறவு இல்லை, உன்னுடைய குடும்ப அந்தஸ்து உன்னிட்ட இல்லை, குடும்ப மகிமை இல்லை. ஆனா நானும் அக்கத்தரு மிக்க, உன்னை விட மாலன், நிறைய பொருள் இருக்கு, பணம் இருக்கு, மிக பெரும் ஜனக்கூட்டம் எனக்கிட்ட இருக்கு, குடும்பத்துல மிக பெரும் ஜனக்கூட்டம் எனக்கிட்ட இருக்கு. வதகல ஜன்னதஹு வஹுவ வாலிமுன் லினஃப்ஸி, அப்படி அந்த மனிதர் இப்படி பெருமைப்பட தன்னை குறித்து கூறிவிட்டு வதகல ஜன்னதஹு, அவருடைய தோட்டத்திற்குள் அவர் நுழைகின்றார். வஹுவ வாலிமுன் லினஃப்ஸி, தான் கூறியது தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைவித்தவராக, படைத்த இறைவனை மறந்து விட்டார், தந்தை இறைவனை மறந்து விட்டார். அந்த இறைவனை மறந்து, தந்தை இறைவனை மறந்து விட்டு கொடுக்காதவரை பார்த்து இவர் கூறியது என்ன, உன்னை விட நான் பிள்ளை செல்வங்களிலும் அல்லது குடும்பத்திலும் பணத்திலும் மிக பலமானவன், நீ என்ன வேற ஒண்ணுமே இல்லை, அப்படி பேசிட்டார். அல்லாஹ் கூறுகின்றான், தனக்குத்தானே அவர் தீங்கிழைத்தவராக அநியாயம் செய்தவராக அந்த மனிதர் தன்னுடைய தோட்டத்திற்குள் நுழைகின்றார். நுழைந்து விட்டு அந்த மனிதர் கூறுகின்றார், நான் நினைக்கல, நான் கருதல, நினைக்கவே இல்லை, அந்த வீத மாதிகி அபதா, இந்த தோட்டமும் துறவும் ஒரு காலமும் என்னை விட்டு அழியாது என்று நான் நினைக்கவில்லை. இந்த தோட்டம் துறவும் ரொம்ப பலமானது, எப்பொழுதும் இது எனக்கு பலன் தந்துகிட்டு இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன், இந்த தோட்டம் ஒன்றும் அழிய போறதில்லை என்று அவர் கூறுகின்றார். இன்னொரு மனிதன் எடுத்து, வமா அதுன்னு சாஹத காஹிமத்தும் வலஇன் உதித்து இலா ரப்பி லா அஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபா, வமா அதுன்னு, இன்னும் நான் நினைக்கல, அஸ்ஸாஅத, அந்த மறுமை நாள் நிகழ்ச்சியுடைய காஹிமத்தன், அந்த மறுமை நாள் இறுதியா உலகம் முடிஞ்சு போகும், உலகம் அழிக்கப்பட்டுரும், அதெல்லாம் மிகப்பெரிய அழிவு வந்து நம்ம எல்லாம் இறந்து போவோம் நல்லக்கூடியதை பற்றியும் நான் பெருசா எடுக்கல, நான் அதையும் நான் பெருசா எடுக்கல, காலிமத்தன் அது நிலைத்து நிற்கும் என்பதை நான் பெருசா எடுக்கல. வலகின் உதித்து இலா ரப்பி லஅஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபா, அப்படி ஒருவேளை இருந்தா கூட, எல்லாமே அழிஞ்செடுத்து போட்டுமே இருந்தா கூட, நான் அங்கேயும் இதை விட சிறப்பா தான் இருக்கேன், நான் அங்கேயும் லஅஜிதன்ன, நிச்சயமாக நீ என்ன பாப்பா கைரம் மின்ஹா முன்கலபா, இதை விட நாம அங்க ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அளவு தான் நீ என்னை சந்திப்பா என்று அந்த மனிதர் தன்னுடைய அந்த சகாவிடத்தில் பேசுகின்ற ஒரு பேச்சு இறைவன் குறிப்பிடுகின்றான். அப்பொழுது அந்த தோழர் அவர் பேசும்போது கேட்கின்றார்,
நீ யாரு நீ என்ன பேசிட்டு இருக்கா? அக்கஃபர்த்து நீ நிராகரிக்கிறாயா? அல்லது கலத்தக்க உன்னை படைத்த இறைவனை நீ நிராகரிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன பேசினார் இந்த ஆளு, என்ன பதில் இந்த ஆள் கொடுக்கிறாரு பாருங்க. நீ யாரு, நீ என்ன பேசிட்டு இருக்கா? கஃபர்த பில்லதி கலத்தக்க மின் துராபின், உன்னை மண்ணிலிருந்து படைத்த இறைவனையா நீ நிராகரிக்கின்றாய்? சும்மா மின் நுத்துபத்தின் சும்மா சவ்வாக்க ரஜலா, பின்னர் இந்திரிய துளியில் இருந்து நுத்துபாவில் இருந்தும் பின்னர் உன்னை சும்மா சவ்வாக்க ரஜுலா, மிக அழகிய உருவத்தில் ஒரு ரஜிலாக, ஒரு புருஷராக, ஒரு ஆண்மகனாக உன்னை படைத்து வெளிவிட்டானே, அவனை குறித்தா நீ கூட இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றாய்? அவனையா நீ மறுக்கின்றாய் என்று கேட்கின்றார். லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பி வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா, ஆனால் ஹுவல்லாஹ், அவன்தான் ரப்பி, என்னுடைய ரப்பு. நீ என்ன சொன்னாலும் சரிதான், அவன் என்னுடைய ரப்பு, நான் அதை முழுமையாக புரிந்து கொண்டேன், அவன் என்னுடைய ரப்பு என்று. நீ இப்படி எல்லாம் பேசாத, நீ இப்படி பேசுவது மிக பெரும் அநியாயம் என்கின்ற தோரணைகள். ஹுவல்லாஹு ரப்பி வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா, கண்டிப்பாக நிச்சயமாக எனது இறைவனுக்கு நான் ஷிர்க் செய்யவே மாட்டேன், அவனுக்கு இணை வைக்கவே மாட்டேன், அவனுக்கு நன்றி கொண்டவனாக நான் நடக்கவே மாட்டேன் என்று அவர் கூறுகின்றார். வலவுலா இத்தகல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹு லா குவத இல்லா பில்லாஹ் இன் தரனி அனா அகல்ல மின்க மாலம் வ வலதா வலவுலா இத்தகல்த, மேலும் உன் தோட்டத்தில் நீ நுழையும் பொழுது, ஜன்னதக்க உன்னுடைய தோட்டத்தில் குல்து, நீ கூறியிருக்க வேண்டாமா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதே நடக்கும் என்று நீ கூறியிருக்க வேண்டாமா? நீ இவ்வளவு பெருசா பேசிட்டு இருந்தியே, என்னுடைய தோட்டம் மிகச் செழிப்பு மிக்க தோட்டம் என்னிடத்தில் இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்குதா? என்னுடைய தோட்டம் அழியாது நீ பேசுறியே, நீ என்ன பேசி இருக்க வேண்டும்? குல்து மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடக்கும் என்று நீ கூறியிருக்க வேண்டாமா? லா குவத்த இல்லா பில்லாஹ், சக்தி அனைத்தும் அல்லாஹ்வை தவிர வேறு எவர்களுக்கும் இல்லை என்றும் நீ கூறியிருக்க வேண்டாமா? என் தரணி அனா அகல்ல மின்க மாலம் வ வலதா, உன்னை விட செல்வத்திலும் குடும்பத்திலும் குறைவானாக நான் இருந்தால் கூட நீ இப்படி பேசி இருக்க கூடாது அல்லவா? நீ அப்படி அல்லவா பேசி இருக்க வேண்டும் என்று இந்த தோழர் கூறுகின்றார். ஃபாஸா ரப்பி அய்யுத்தியனி கைரன் மின் ஜன்னதிக வ யுர்சில அலைஹா ஹுஸ்பாரன் மின் அஸ்ஸமாஇ ஃபதுஸ்பிஹ ஸஈதன் ஸலகா. ஃபாஸா ரப்பி, அல்லாஹ் போதுமானவன், அய்யுத்தியனி கைரன் மின் ஜன்னதிக, இந்த தோட்டத்தை விட மிக அழகியதை, உன்னுடைய தோட்டத்தை மிக மிக மேலானதை எனக்கு தருவதற்கு என்னுடைய இறைவன் போதுமானவன் என்று அந்த மனிதர் கூறுகின்றார். இரண்டாவது வயுர்சில அலைஹா, மேலும் அது இதன் மீது இறைவன் அனுப்பி வைக்கவும் போதுமானவன். ஹுஸ்பானம் மினஸ் ஸமாஇ, வானத்தில் இருந்து தண்டனையை அனுப்பி வைக்கவும் போதுமானவன். ஃபதுஸ்பிஹ ஸஈதன் ஸலகா, அப்பொழுது அது என்ன ஆகிவிடும்? முழுமையாக வழுக்கக்கூடிய வெட்ட வெளியாக மாறிவிடும் என்று இந்த மனிதர் அந்த மனிதருக்கு உபதேசிக்கின்றார். அவ் யுஸ்பிஹ மாஉஹா கௌரன் ஃபலம் தஸ்ததிஅ லஹு தலபா, அல்லது இந்த தோட்டத்தினுடைய நீர்பிடிப்பு முழுக்க பூமிக்குள் உறிஞ்சப்பட்டு இது முழுமையாக இது நாசமடைந்து விடும். பலம் தஸ்ததிஅ லஹு தலபா, அப்படி ஆனால் கூட உன்னால் எதுவும் செய்ய முடியாது. நீ எப்படி அதை கண்டுபிடிக்க போகின்றாய்? நீ அதை தேடி கண்டுபிடிக்க சக்தி பெற மாட்டாய் என்று கூறுகின்றார். வஹீத பிஸமரிஹி ஃபஅஸ்பஹ யுகல்லிபு கஃபைஹி அலா மா அன்ஃபக ஃபீஹா வஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா வயகூலு யா லைத்தனி லம் உஷ்ரிக் பிரப்பி அஹதா. வஹீத, சூழ்ந்து விட்டது, பிஸமரிஹி அதன் விளைபொருள் அனைத்தையும் சூழ்ந்து விட்டது. ஃபாஸபஹ யுகல்லிபு கஃபைஹி, அப்பொழுது என்ன சூழ்ந்து விட்டது? இப்படி அவர்கள் பேசிக்கொண்டு அப்படி அந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு அந்த விளைச்சல் முழுக்க இறைவனுடைய தண்டனை சூழ்ந்து கொண்டது. விளைச்சல் முழுக்க அல்லாஹ், காரணம் ஒரு வார்த்தை. இந்த மனிதன் தனக்கு தந்த ஞானத்தை குறித்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பகரமாக தனக்கு